ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜாம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ வீட்டிலேயே பைனாப்பிள் ஜாம் செய்யலாமா? அதுக்கு ஒரு பெரிய பைனாப்பிள் எடுத்துக்கணும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் நம்ம கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதை அளந்து எடுத்து பார்க்கணும். ஒரு கப்புக்கு ஒரு 3/4 கப்பு ஜீனி எடுத்துக்கணும். நம்ம வடை சட்டியில் போட்டு நம்ம அந்த கூழ் மாதிரி பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இப்படியே நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் கெட்டியாக வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஓரளவு அது வெந்த மாதிரி இருக்கும் பைனாப்பிள் கூழ். உடனே ஜீனியை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஜீனி போட்டோடனே தண்ணி ஆகும், ஆனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷமாவது ஆகும். கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கனாலும் அரைச்சிக்கணும். இல்லை லேசாக இந்த மாதிரி நான் கெட்டியாக லேசாக அந்த கட்டி வர்ற மாதிரி அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஊடால கடிப்படுற மாதிரி இருக்குமா, நமக்கு அது நம்ம டேஸ்ட் பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். லெமன் ஜூஸ் 2 சொட்டு மட்டும் லெமன் புழிஞ்சிட்டு நல்லா கட்டியாகிக்கிட்டே இருக்கோன்னு நம்ம ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டோம்னா சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ரெடி.